ஜில் ஜங் ஜக் திரைப்படத்தின் திரை விமர்சனம். போதை மருந்து அடங்கிய ஒரு காரை ஹைதராபாத்திற்கு கொண்டு சென்று அங்குள்ள சீனா மாஃபியா கும்பலிடம் ஒப்படைக்கும் வேலை சித்தார்த், அவினாஷ், சனத் ஆகியோருக்கு வருகின்றது. ஹைதராபாத் செல்லும் வழியில் இந்த கார் எதிர்பாராத விதமாக இவர்களுடைய கையை விட்டு செல்கிறது. கார் போனதால் போதை மருந்து கும்பலின் தலைவர் அமரேந்திரன் தங்களை கொன்று விடுவான் என்பதற்காக இவர்கள் மூவரும் வேறு வழியை கண்டுபிடிக்கின்றனர். இதில் அவர்கள் வெற்றி பெற்றார்களா அல்லது போதை மருந்து கும்பல் தலைவனிடம் சிக்கி உயிரிழந்தார்களா என்பதுதான் படத்தின் மீதி கதை. சித்தார்த்திற்கு இப்படத்தில் நடிப்பதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கின்றது. அதை சரியாக பயன்படுத்தி சிறப்பாக நடித்துள்ளார். ஒவ்வொரு காட்சியிலும் இவருடைய நடிப்பை விட முகபாவனைகள் ரொம்பவும் ரசிக்க வைக்கின்றது. மெட்ராஸ் பாஷையும் சிறப்பாக பேசி நடித்துள்ளார். போதை மருந்து கும்பலின் தலைவனாக வரும் அமரேந்திரன், நரசிம்மன், பகவதி பெருமாள், சாய்தீனா ஆகியோருக்கும் படத்தில் சமமான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதை சரியாக செய்துள்ளனர். துப்பாக்கி, போதை மருந்து கடத்தல் செய்யும் சாய்தீனா இறுதி காட்சியில் துப்பாக்கிகளுக்கு விளக்கம் கொடுக்கும் காட்சியெல்லாம் நகைச்சுவைக்கு 100% கேரண்டி. படத்தில் ஒவ்வொரு கதாபாத்திரத்திற்கும் பெயரை வித்தியாசப்படுத்தி காட்டியுள்ளது இயக்குனர் தீரஜ் வைத்தியின் தனிச்சிறப்பு என்று கூறலாம். படத்தில் அனைத்து கதாபாத்திரங்களுக்கும் காஸ்டியூம் என்பதற்கான செலவுகள் அதிகமில்லை. அந்த பட்ஜெட்டை கிராபிக்ஸ் மற்றும் அனிமேஷன் காட்சிகளுக்கு பயன்படுத்தி சிறப்பாக செய்துள்ளனர்.